ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, புட்டின் இருக்கார் இல்லையா, புட்டின் 2 நாள் பயணமாக இந்தியாவுக்கு நேற்று வருகை தந்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேற்றுலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உலக அரசியலில் இந்தியாவின் பக்கமாக அதனுடைய கவனம் அப்படின்றது திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு படு பயங்கரமாக ஒரு பக்கம் ரஷ்யா முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா தான் எங்களை தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதும், ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய பாதுகாப்புக்காக தான் தாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றதும் ஒரு தொடர்கதையா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை தடுக்கிறேன் அப்படின்ற பேர்ல வேற பார்த்தோம்னா நம்ம ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வேற வந்துட்டு நடுவில் பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. நான் வந்துட்டு வரி இருக்கு இல்லையா, வரி உயர்வை வந்துட்டு அதிகப்படுத்துறேன், டாக்ஸஸை வந்துட்டு அதிகப்படுத்துறேன், கச்சா எண்ணெய் மாதிரியான பொருட்களை ரஷ்யாட்ட இருந்து யாருமே வாங்கக்கூடாது, ஏன்னா நீங்க வாங்குற காசுல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா இருக்காங்க இல்லையா, ரஷ்யா இந்த உக்ரைன் போர் அப்படின்றத முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான காரணங்களை சொல்லி பல நாடுகள் மேல, அதுலயும் குறிப்பா இந்தியா மேல வந்துட்டு பார்த்தோம்னா 50% அதிகமான வரி அப்படின்றத விதிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட பரபரப்பான சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ரஷ்யாவுடைய 23வது உச்சி மாநாட்டுக்காக இந்தியாவுக்கு வந்திருந்தார் புட்டின். ஸோ பல முக்கியமான உடன்படிக்கைகள் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்றது சைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்பை இது உச்சக்கட்ட கோபத்துக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ புட்டின் இந்தியா வரதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்றது என்ன, அதை தாண்டி வந்துட்டு அவங்களுக்குள்ள கையெழுத்தான ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புட்டின் இருக்கார் இல்லையா, புட்டின் வந்துட்டு வரும்போதே ஒரு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். புட்டின் வந்தோடனே அவர் எப்பயுமே பயணிக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் நிறைஞ்ச காரில் தான் வந்துட்டு பயணிப்பார் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் திடுதுப்புன்னு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோடி இருக்கார் இல்லையா, அவர் கூடிய ஒரு டொயோட்டா காரில் தான் பயணம் அப்படின்றதையே ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். இதுவே வந்துட்டு மோடிக்கும் புட்டினுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்புறவு அப்படின்றத காட்டுற மாதிரியான விஷயமா தான் இருக்கு அப்படின்ற பேச்சுக்கள் அப்பயே பரபரப்பா பேசப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் நைட்டு வந்துட்டு மோடி இருக்கார் இல்லையா, அவர் கொடுத்த பார்ட்டியில கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம்னா காலையில குடியரசுத் தலைவருடைய மாளிகை, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜ்கோட்ல போய் மகாத்மா காந்தி இருக்கார் இல்லையா, அவருடைய நினைவிடத்துல மரியாதை, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல தான் அந்த மாநாடு அப்படின்றதே நடக்குது. ஸோ புட்டினோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 6 முக்கியமான அமைச்சர்களும் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வெளியுறவுத்துறை அமைச்சர், ராணுவ அமைச்சர் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்கெல்லாம் உட்காந்து பேசும்போது எடுக்கப்பட்ட முதல் முக்கியமான முடிவே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்கா டாலர் இருக்கு இல்லையா, அமெரிக்கா டாலரை விட்டுட்டு 2 நாட்டுக்குள்ளேயும் வந்துட்டு வர்த்தகம் அப்படின்றது பெரிய அளவில் போய்கிட்டு இருக்கு. நம்ம இன்னும் அதை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான வழிமுறைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம அமெரிக்கா டாலரா மாற்றி அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச சந்தையில் அமெரிக்கா டாலருடைய மதிப்பு அப்படின்றத தான் உயர்த்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக, ஏன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்கா பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணல, இந்தியாவுக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு நாடாலாம் இல்லை. அதனால 2 நாடுகளும் சேர்ந்து என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்க சர்வதேச நாணயம் இருக்கு இல்லையா, இப்போ இந்தியா அப்படின்னா இந்தியாவுடைய மதிப்பு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே ரஷ்யாவில் என்ன இருக்கோ அந்த சர்வதேச நாணய மதிப்புலேயே வந்துட்டு நம்ம வர்த்தகங்கள் அப்படின்றத பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா தலையிலையும் ட்ரம்ப் தலையிலையும் இடி இறக்குற மாதிரியான ஒரு நியூஸாக போய் சேர்ந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம்னா தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, அதுல 2 நாடுமே இணைந்து செயல்படுவோம். 2 நாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் பரஸ்பரம் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு உதவி பண்ணிக்கணும். இன்கேஸ் இந்தியாவுக்கு பிரச்சனை அப்படின்னா ரஷ்யா உதவி பண்ணுவாங்க, ரஷ்யாவுக்கு பிரச்சனை அப்படின்னா இந்தியா உதவி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயிருக்கு. ஏன்னா இந்த ஆபரேஷன் சிந்தூர் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல வந்துட்டு பார்த்தோம்னா பாகிஸ்தான் நம்மளை அட்டாக் பண்ணும்போது ரஷ்யா கொடுத்த S-400 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அதிநவீன தொழில்நுட்பம் தான் வந்துட்டு பாகிஸ்தானுடைய ட்ரோன்ஸ் இருக்கு இல்லையா, அதை அடிச்சு வீழ்த்துறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்துச்சு. ஸோ S-400, S-500 அப்படின்ற மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அப்டேட்ஸையும் ரஷ்யா வந்துட்டு இந்தியாவுக்கு கொடுக்க காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதன் மூலியமா பார்க்கும்போது இந்தியாவினுடைய அந்த ராணுவ
வளம் இருக்கு இல்லையா, அந்த ராணுவ பலம் அது வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்துட்டு தரை வழியாக மட்டும் இல்லாமல் வந்துட்டு சீனா மாதிரியான நாடுகள் நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படின்றதையும் வச்சிருக்கு. இதனால இந்தியாவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா பசிபிக் கடல் வழியா தாக்குதல்கள் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால ரஷ்யா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு அந்த நாட்டினுடைய நீர்மூழ்கி கப்பலை இந்தியாவுக்கு லீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ கடல் வழியிலையும் வந்துட்டு பார்த்தோம்னா இந்தியாவை ஒரு ரொம்ப பெரிய அதிபலம் பொருந்திய ஒரு நாடாக மாற்றுறதுக்கான முயற்சியில் ரஷ்யா அதிதீவிரமாக இறங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, கச்சா எண்ணெயுடைய உற்பத்தி அதை தாண்டி வந்துட்டு வியாபாரம் அப்படின்றத அதிகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டிருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி ஹைலைட்டான விஷயம், இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி ஏதாவது பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மோடியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவர் ஒரே பாயிண்டாக கிளியரா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க எப்பயுமே அமைதியின் பக்கம் தான் நிற்போம். புட்டின் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு நட்புறவு நாடு அப்படின்றதுனால எங்கள்கிட்ட மறைக்காம பல விஷயங்கள் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதனால எங்களை பொறுத்த வரைக்குமே அமைதிக்கான முயற்சிகள் அப்படின்றத மட்டும்தான் நாங்க முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு ஆதரவான ஸ்டாண்டை தான் இப்பயும் இந்தியா தெளிவுபடுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரஷ்யர்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆஃபரா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இ பாஸ்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதன் மூலியமா இ டூரிஸ்ட் விசா அதன் மூலியமா வந்துட்டு பார்த்தோம்னா ரஷ்யன்ஸ்லாம் இனிமேல் 30 நாளுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஆல்ரெடியே வந்துட்டு இந்தியா ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பிணைப்பு, அதை தாண்டி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது தான் அமெரிக்காவுடைய கண்ணை உறுத்தக்கூடிய ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கு இல்லையா, அதை எப்படியாவது உடச்சி விட்டணும், ரஷ்யாவை வந்துட்டு தனிமைப்படுத்திடணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள்ல அமெரிக்கா தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்தியாவுக்கு புட்டின் வந்து அது தாண்டி பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தா இருக்கிறது. சர்வதேச அரங்கில் ரஷ்யாவை யாரும் தனிச்சு விடலை, இந்தியா மாதிரியான நாடுகள் ரஷ்யா கூட தான் இருக்கு அப்படின்றத தெள்ள தெளிவா படம் போட்டு காட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதனால இந்திய அரசியல்ல மோடியினுடைய மதிப்பும் உலக அரசியல்ல புட்டினுடைய மதிப்பும் ஒரு படி மேல போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.